கேகே ஒரு நிமிஷம் ஸ்டேஜ் வரீங்களா ப்ளீஸ்? சுதரன் கேகே ப்ளீஸ். அதுமே யோசிச்சுருவார் ஒரு பதில. பக்கத்தில் வச்சுனாலே டென்ஷன் இருக்குது. சார், சுத்தியல் உடஞ்சிருக்குல்ல, ஏன்னா அங்கே நடந்த செயல் இந்த மாதிரி செயல் சார். படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ஏன் அது உடஞ்சிருக்காங்கன்னா அங்கே நடக்கிற செயல் அந்த மாதிரி செயல். ஸோ நான் இதுக்கு மேலே கொடுத்தேன்னா நான் உங்களுக்கு முழு டீட்டெயில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் படத்தை பற்றி. அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா புரியாது. கண்டிப்பாக சார். சார் அதே மாதிரி டேரக்டர் சார் சொல்லுங்கள். வரலட்சுமி மேடம் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க, அழகாக நடிப்பாங்க, அதெல்லாம் ஓகே. ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க மேரேஜுக்கு அப்புறம். ஆனால் வந்து அவங்க அவங்க தமிழ் பேசினாலே எங்களுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பார்த்திபன் சார் கூட சொன்னார், ஹேராமுக்கு அப்புறம் இந்த தமிழ் ரைட்ஸ் ராதிகா கேட்ட மாதிரி இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து இங்கிலீஷாக பேசியிருக்காங்க, எங்களுக்கெல்லாம் புரியுமா இல்லை அமெரிக்கன் தமிழர்களுக்கு மட்டும் புரியுமா? கண்டிப்பாக கிடையாது. இன்ஃபேக்ட் இப்போ அவங்களே சொன்னாங்க பார்த்தீங்களா, ஸ்லோவாக தான் பேசுகிறாங்க. அதுவும் இங்கிலீஷ் கூட கண்டினியூஸாக வராது உங்களுக்கு. போயிட்டு உங்களுக்கு இந்த கோர்ட்ல விஷயம் வெளில போயிட்டு திருப்பி வரும். அப்படி வரைச்சி அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு தமிழ் தான் வரும். என்னங்க இல்லை. ஸோ அதனால வரல கிளீனாக பேசியிருக்காங்க, ஸ்லோவாக பேசியிருக்காங்க, புரியும்படி பேசியிருக்காங்க. அவங்கள தான் சொன்னாங்க. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் நாள் ஒரு டயலாக் பேசும்போது வந்து எப்போ ஃபாஸ்ட்டாக பேசினாலும் நீங்கள் ஐ ரிப்பீட் கிருஷ்ணான் பண்ணவே இல்லை. அவங்களே நல்லா தெரிஞ்சு மெதுவாக தான் பேசுனாங்க. ஜஸ்ட் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு, ட்ரெய்லரில் நிறையா இங்கிலீஷ் இருக்கிற மாதிரி இருக்கும். படத்தில் ஆக்சுவலாக 60-70% தமிழ் தான். ஸோ கோர்ட் ரூம் வெளில நடக்கிறது எல்லாமே தமிழ் தான். கோர்ட் ரூமில் தமிழ் பேசினா கேவலமாக இருக்கும், அதனால இங்கிலீஷ் பேசியிருக்கோம். ஓகே ஓகே சார். சார் அது மாதிரி படத்தில் நிறைய ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறதா சொன்னீங்க. இங்கே பேனரில் யாரையும் காணுமே, எங்களுக்குலாம் ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் தெரியாதுன்னு நினச்சிட்டிங்களோ? இல்லை நீங்கள் பாலிவுட் ஆர்டிஸ்ட் உடனே நீங்கள் டாம் குரூஸ், ஆஞ்சலினா ஜோலி அந்த ரேஞ்சிலேயே இருந்தீங்கன்னா கஷ்டம். இவங்கெல்லாம் அங்கேயும் அடுத்த கிரேட் மூவிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி மூவியில் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் தான், அங்கே நடிக்கிற ஆர்டிஸ்ட் தான். உங்களுக்கு தெரியாதுன்னா ஏன்னா பிகாஸ் அந்த படங்கள்லாம் எப்போ பார்த்தாலும் ஆல் ஓவர் தி வேர்ல்டு வருது கிடையாது. இதெல்லாம் அங்கேயே எடுக்கிற படங்கள். அதனால தான் உங்களுக்கு தெரியல. நான் உங்களுக்கு வேணா நான் ரெஃபரன்ஸ் என்னால் கொடுக்க முடியும். சார் யூ சார், நீங்கள் சொல்கிறப்ப நிறைய விஷயம் சொன்னீங்க. நீங்களும் பார்த்திபன் சாரும் அதான் உள்ள இந்த இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர். என்ன நீங்க தனி கேரியரை மிஸ் பண்றீங்களா? குரலை வச்சுட்டு என்னெல்லாமா பண்ணலாம் நீங்க. தேங்க்யூ சார். அதாவது இந்த படத்தை வந்து நீங்களும் பார்த்திபன் சாரும் பேசுறப்ப எனக்கு ஒரு சின்ன பயம் வந்தது. அது வந்து உண்மையான பாராட்டா வஞ்ச புகழ்ச்சியா? இல்ல அவ்வளவு டீட்டெயிலா போனா அது உண்மையான பாராட்டா தான் இருக்கணும். வேற எந்த வேற என்ன கொஞ்சம் தெரிஞ்சு நீங்க சொல்றது உண்மைதான். இந்த டீட்டெயிலா சொல்றீங்கல்ல. பார்த்திபன் சார் உங்க பதிலையும் எதிர்பார்க்கிறேன். இல்லை, நான் தான் சொன்னேன் இல்லைங்க, சண்டே மட்டும் தான் நான் போய் பேசுவேன். தினம் சண்டே இருக்கு. பேசணும்.